வணக்கம் நண்பர்களே. சோ ராஜஸ்தான் ராயல்ஸ் தரமா வின் பண்ணிட்டாங்க பஞ்சாப் கிங்ஸோட. அதுவும் போய் அவங்க ஹோம்ல போய் அடிச்சுட்டு வந்திருக்காங்க 50 ரன் வித்தியாசத்துல. பேக் டு பேக் வின்ஸ் வேற. இதெல்லாம் பத்தி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுட்டேன். இந்த வீடியோல நான் ஸ்பெசிஃபிக்கா பேச போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, பஞ்சாப் கிங்ஸ் நடுவுல ஒரு லாஸ் அப்படின்னு வரதா செய்யும். அதனால நம்ம அவங்கள ரொம்ப கிரிட்டிக்கலா கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை இந்த ஒரு லாஸை வச்சு. பட் ராஜஸ்தான் ராயல்ஸை நம்ம ஸ்பெசிஃபிக்கா அப்ரிஷியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்களோட கீ பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் ஃபார்ம்ல இல்லாம இருந்தாங்க, ஜெய்ஸ்வால், ஆர்ச்சர்லாம். ஆனா சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர் அவர் பேக் டு ஹிஸ் பெஸ்ட் எடுத்துட்டு வந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே பியூட்டிஃபுல்லா போட்டு ரச்சின் ரவீந்திராவெல்லாம் அவுட் ஆகுனாரா. சோ அந்த ஃபார்ம் அப்படியே இந்த மேட்ச்ல கண்டினியூ பண்ணி ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே பிரியான் ஷாரியா ஸ்ரேயாஸ் ஐயர் விக்கெட் எடுத்தாரு பாத்தீங்களா. அங்கேயே பாதி கேம் முடிஞ்சு போச்சு. அங்கேயே அவங்க பிரஷரை போட்டாங்க. சோ ஆர்ச்சர் கமிங் இன்டு த ஃபார்ம், இது ஒரு மிகப்பெரிய பிளஸ் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ். அடுத்த ஒரு பெரிய பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெய்ஸ்வாலும் ஃபார்முக்கு வந்துட்டாரு இந்த மேட்ச்ல. ஒரு 60 odd ரன்ஸ்க்கு மேல அடிச்சாரு. அது ரொம்ப க்ரூஷியல் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜெய்ஸ்வால் சாம்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிச்சுன்னா இந்த டீம் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஒரு டீம். பிளஸ் சஞ்சு சாம்சனும் ஃபுல் ஃபிட் ஆகிட்டாரு. சோ ஒரு கேப்டன் சஞ்சு சாம்சன் டீம்ல இருக்கும் போது அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா என்டையர் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டா இருக்கும்.